மான மரியாதையோட எல்லாரும் இருக்கணும்னா ஏசியை இப்பவே மாற்றுறதுக்கு வழிய பாருங்க. இவளுங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி அணுகுண்டாட்டம் ஒருத்தி வந்து இறங்கிட்டா. இன்னைக்கு ஏசிய மாட்டல, இவங்க எல்லாரையும் அவ ஓட ஓட விட்டுருவா. சூப்பர். அண்ணி, இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல கார்த்திக். சத்யா சொன்ன மாதிரி வேற ஏசி மெக்கானிக்க வர சொல்லி ஏசியை மாட்ட வேண்டியதுதான். நான் நினைச்ச மாதிரி ஏசியை மாட்டாம அலட்சியமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் நான் யாருங்கிறத காட்டுறேன். அண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா, அர்ஜென்ட்ண்ணா. என்னம்மா ஆதிர, இன்னைக்கு ஒரு நாள் பொழுதே முடிஞ்சு ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? சரிண்ணா, பரவாயில்ல. சரிண்ணா. யாரு கார்த்தி, என்னாச்சு? ஒரு ஏசி மெக்கானிக் கூட கிடைக்க மாட்டாங்கண்ணே. நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி போன் போட்டு ட்ரை பண்ணிட்டேன். யாருமே கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? சத்யா வேற ரூம்ல ஏசி போட்டே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காளே. மாமா, அங்க பாருங்க, சாமி அண்ணன் வீட்டுக்கு போன உங்க பெரிய புள்ள வந்துட்டாரு. ஆமாம்மா. ஏய், என்ன ஆதுற? புது ஏசி வந்துருச்சா? வந்துருச்சு. அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ ஏசி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதுதாங்க இல்ல. அதான் இல்லையா? என்ன சொல்ற ஆதுற? ஆமாங்க, ஏசி வந்துருச்சு. ஆனா ஏசிய நாளைக்கு தான் வந்து மாட்டுவோன்னு அந்த ஆளுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க.